பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில குட்டி படிக்கோட வந்தாருக்கா. மாப்பிள்ள என்னடி சொன்னாரு? மாப்பிள்ள நான் உன்னையே நினைச்சு ஏங்கற சின்ன பொண்ணுன்னு சொன்னாருக்கா. எங்க சின்ன பொண்ணு? என்னது சின்ன பொண்ணா? யாரையா நீ பேரை சொல்லி கூப்பிடுற? இப்பதானே இந்த அம்மா தம் பேரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டாங்க. என்னையா கிண்டலா பண்ற? ஐயோ கோச்சிக்கிட்டீங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு அணைக்கர்பட்டிக்கு போற வழி சொல்லுங்களேன். பஸ்ல தானே வந்த? பஸ் ஸ்டாண்ட்ல கேக்குறது? பக்கத்துல உட்கார்ந்து இருந்த கிழவி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஊர் போனது தெரியல. ஊரை தாண்டி இங்க இறக்கி விட்டாங்க. தயவு செஞ்சு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டி. என்ன பாருங்க, எனக்கும் அந்த ஊர் தான். நான் காட்டிட்டா? ஏய் சும்மா இருடி, நான் சொல்றேன். இத பாருங்க, இந்த ஒத்தையடி பாதை வழியா போங்க. என்னங்க இது ஏரி மாதிரி இருக்கு? ஏறி பாருங்க, அங்க ஒரு குடிசை இருக்கு, போர்டு இருக்கு, அதான் ஊரு. ஐயா அது இல்ல. ஏய் சும்மா இருடி, அது ஒரு லூசு, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்மா. சார் பாத்து போங்க, அங்க போகிரி பிசாசு நிறைய இருக்கு. இங்க இல்ல சார், அங்க. சரக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? சரக்கா அப்படின்னா என்னங்க? விக்கிறது சாராயா இல்ல கேள்வி வேறையாக்கோ? உள்ள கொண்டு போய் வை. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நான் ஊருக்கு புதுசு. அணைக்கர்பட்டி தேடிட்டு வந்தேன். அணைக்கர்பட்டி தான் இது. போ உள்ள வச்சுட்டு காசு வாங்கிட்டு போ. வாடா. யாரா அவன் அடிச்சது? ராஸ்கல். படுவா. அடிக்காதீங்க இவன் வேண்டா. இவன் இல்லையா? யாரா அவன் வரவன்? அண்ணாடி அடிச்சுட்டு சுத்தமா எழுதுவேன். அட்ரஸ் லெட்டர்ல வந்துட்டேன். சார் இது வைத்தியர் வீடு இல்லப்பா. நான் உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். என்னையா அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட நான் எங்க போவேன்? அது இல்ல சார், என் பேர் ராமகிருஷ்ணன். அடடே, அந்த ராமகிருஷ்ணன் நீதானா? உள்ளார வாப்பா வா. என்னது முகத்துல ஒரு இடம் விடாம முத்திர குத்துற மாதிரி இருக்க? உன்னுடைய முக அமைப்பே இப்படித்தானா? இந்த ஊர் இல்ல சின்ன தகராறு சார். இந்த ஊர் எல்லை இல்லையா? அப்ப நம்ம வேலுச்சாமி தான் வச்சிருப்பான். அது யார் சார் அந்த வேலுசாமி? இந்த ஊர்ல யாருக்காவது மூஞ்சி முகர வீங்குறது, முதுகு தோல் உரியறதுன்னா அதுக்கு காரணமே இந்த வேலுச்சாமி தான். அப்படியா? இந்த ஊருக்கு உத கொடுக்கிற வள்ளலே அவன் தான். சரி சரி, காசி அன்பி அழைச்சிட்டு போய் நம்ம பழைய வாத்தியாராத்திர விட்டுட்டு வா போ. அவ்வளவுதான், அடிச்சாச்சு. அண்ணன் சீட்டை கொஞ்சம் தப்பாட்ட ஆடுறான். ஏண்டா திருட்டாட்டம் ஆடுற? இந்த அநியாயத்தை கேட்டியா? ரேஷன் வாங்கிட்டு வாயா நம்சால வம்படியா சீட்டு விளையாட கூப்பிட்டது இல்லாம அம்பட்டு பணத்தையும் புடுங்கிட்டு இப்படி அடிச்சு அமிச்சிருக்காரு உன் தம்பி. இது நல்லா இருக்கா? இத கேட்க ஆளே இல்லையா? என்னடி என்ன நடந்தது? நடந்தது சொல்ல. சொல்லி தொலையா? வாயில என்ன புழுக்கட்டி அமிச்சிருக்க? அதான் நீயே சொல்றியடி. நீயே சொல்லப்பா. அது வந்து காமாட்சி கொஞ்சம் தண்ணி கொடு. ஏயா திரு திருன்னு முழிக்கிற? சொல்லி தொலையா? வந்து ஒண்ணும் இல்ல மதனே, அண்ணன் நானும் சும்மா விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தோமா, அண்ணனுக்கு கோபம் வந்துச்சுதா, லேசா ஒரு தட்டு தட்டுச்சுதா, வலிக்கல, அத பலமா அடிச்சதான் நினைச்சுக்கிட்டு இவ வேற அடிக்கிறான் மதனி. அட பாவி, நீ அடி வாங்கினா உத வாங்கினா? நான் ரேஷனுக்கு கொடுத்த காசை முதல்ல இங்க வச்சுப்புட்டு ஊர்ல இன்னும் 2 பையகிட்ட போய் மொட்டு வாங்கி. சரி விடுடி, உனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்லு, நான் தரேன். கூட பிறந்த கடனுக்கு இதையும் கட்டி எழுதுறேன். ஏய், ஏன் வயிற்றுச்சல் கொட்டிக்கிறது போதாது? ஏன்டா இப்படி ஊர்க்காரங்க வயிற்றுச்சல் எல்லாம் கொட்டிக்கிற? அவர் போனதுல இருந்து இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? பாத்தியா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றேன்னா பாரு. அவ்வளவு திமிரு, உட்கார்ந்து திங்கறான் பாரு அந்த கொழுப்பு. வாயை திறந்து பேசேன்டா.
ஏமா மாமா ஒழுங்கா சாப்பிட விடாம ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? அந்த காசை என்னடா பண்ண? காமாட்சிக்கு வளையல் வாங்க. ஆமா, இவர் வளையல் வாங்கிட்டு வரலன்னு தான் அவ கை மூலியா கிடக்கு. இத பாரு, அடுத்த வாட்டி இந்த வேலை செஞ்ச என்ன பண்ற பாரு. யார் இருக்கா வீட்டுல? என்னடா முடிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்போ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. எதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றானா? எதுக்கு ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. மன்னிச்சிட்டேன் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பயப்படாத. அந்த கோவிந்தசாமி பையல நீயும் சேர்ந்து அடிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஒன்ன போட்டு அடிச்சிட்டேன். இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன? ஏண்டா பழைய வாத்தியார் இருந்த வீடா இது? அமைப்பே மாறி போச்சு. ஏண்டா உங்க அம்மா அப்பாவா? ஆமா. அவங்க உயிரோட இல்லையா? இருக்காங்க. அப்போ ஏண்டா மாலை போட்டு வச்சிருக்க? அவங்க உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வரேன். என்ன மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மாவா அப்பாவா ஏன் கடவுளா இருந்து காப்பாத்திக்கிட்டு வராங்க. நான் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்தது இல்ல. இவங்களதான் எங்க அம்மா அப்பாவை நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துல அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் எங்களை மாலை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு அனாதை. சேச்சே, இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல. இன்னையில இருந்து நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரி. வணக்கம் ஐயா. உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். இல்லங்க, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். என்ன சொல்லுது? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். ஐயோ, சொல்றேன். காது கேட்க சத்தமா. நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட்மேன். நம்ம ஊருக்கு யாரோ புதுசா போஸ்ட்மேன் வந்திருக்காங்கடா. ஏய், நம்ம ஊருக்கு புதுசா ஒரு போஸ்ட்மேன் வந்திருக்காராண்டி. அதுக்கு ஏன்பா இப்படி கத்துற? எனக்கு என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரி மகராசனா இரு. என்ன சொன்னீங்க? சரியா போச்சு, உனக்கு காது கேட்காதா? மகராசனா இரு. அப்பா, நான் போயிட்டு வர்றேங்க. பெல்ல பிரேக் பெல்ல. ஐயோ ஓடுங்க ஓடுங்க. அம்மா அப்பா ஐயோ. ஏமா ஓரம்போன்னு கத்துனானே காது கேட்கல? ஏயா கண்ணு தெரியல? பொம்பளைங்க வரமே பார்த்து வரக்கூடாது? எனக்கு தெரியுதுமா, என் சைக்கிளுக்கு தெரியலையே. பெல்லு அடிக்கல, பிரேக்கும் பிடிக்கல. ஏடி அடிக்கடி பட்டுடுச்சா? பானையை வேற உடைச்சிட்டியே. எனக்கு ஒண்ணு ஆளுக்கா பானை போனா போகுதுக்கா. உங்களுக்கு ஒண்ணு அடிப்பல்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல, இந்த சைக்கிளை தான் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் போல இருக்கு. 3 டீ, 1 டபுள் ஸ்ட்ராங், 1 டபுள் சக்கரை. அது எனக்கு. என்னடா இது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீட்டாட்டத்துல ஜெயிச்சும் கையில செல்லாத நோட்டு. இத வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறனோ? அமுக்கலாயுது. இந்த டீ கடைக்காரன் நினைச்சவாய அவங்கிட்டே தள்ளி விட்டுடுவோம். நன்றி. டபுள் ஸ்ட்ராங் அண்ணனை கொடு. 2 வடை வாங்கிக்கிறேனா? டேய், உனக்கு டீ வாங்கி கொடுக்கறதே தண்டம், இதுல வடை வேறையா? டீய குடுறா. டக்குனு கொடுத்துறா. இருடா. இந்தாப்பா 3 டீ போக மீதிய குடு. மண்ணாங்க டீ செல்ல வேற குடு. செல்லாதா? என்னடா இது? இழிச்சவா என்ன முழிச்சுக்கிட்டான்? எவையா சொன்னா செல்லாதுன்னு? நல்ல நோட்டு தாயா. இது வேணையா? வேற நோட்டு கொடு. என்னடா இது? பிடிவாதம் பிடிக்கிறான். 3 டீய வேற குடிச்சாச்சு. இப்ப என்னடா பண்றது? இந்த அம்மா கிங். என்னையா? வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா. நீ வந்திருக்கிறிய புதுசா? அதே கேள்விதான் ஐயா. காயக்கல்பம் சாப்பிட்டு இப்ப குமரி ஆயிட்ட. மிச்ச மீதி இருந்தா எனக்கும் கூட. யோ, எதுக்கியா கூப்பிட்ட? இந்த வீணை என்ன வேலை? வீணையா? சும்மா என்னடா எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்காத. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த கிங் துந்தனா என்ன வேலை? அவருக்கு நீ ஒரு படி மேல. என்ன வாங்க போறியா? என்ன பார்த்தா வாங்குறவ மாதிரி தெரியலையா? தெரியலையே. ஆமா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வாசிக்குமா? ஓ, வாசிக்குமே.
மன்மத லீலையை வென்றார் உண்டோ பாடுமா. சும்மா என்னடா பாகவதர் காலத்துல இருந்து நகர மாட்டிய அடி வாடி ஏன் கப்ப கிழங்க யார பார்த்து பாடுற? அந்த பாட்டை வாசின்னு. அப்ப சரி. ஏய் தென்னமரா, இத கொஞ்சம் இறக்கு. இத கேளு. பிரமாதம் பிரமாதம். எனக்கு ஒண்ணு கூட. தடியா கேளு. என்னடா வாசிக்க மாட்டேங்குது? இது வாசிக்காதுடா, அந்த பொண்ணு கிட்ட இருக்குத, அதுக்குள்ளாரதான் அந்த பாட்டு இருக்குது. ஏமாந்துராதுரா. ஆமா அத கூட. ஏய் எல்லாம் ஒண்ணுதான். இந்தா ஐயா அறந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வேற கொடு. வேறயா? நான் கொடுக்கும்போது நல்லாதானே இருந்துச்சு. அடுத்தது ஓன் தப்பு, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வேற கொடுக்க மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட எதுக்கு வம்பு? இந்தா மீதிய கொடு. யோ இந்த நோட்டு செல்லாது, வேற நோட்டு கொடு. செல்லாதா? எவன் சொன்னது? நல்ல நோட்டு தானே. அப்ப நீயே வச்சுக்க, எனக்கு வேற நோட்டு கொடு. வேற இல்லையே. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றது? வேற இது நாளைக்கு வரையா? வேற எங்கயாவது மாத்தி கொடுக்கறேன். நாளைக்கா? ஒன்ன நம்பியா? உன் திருட்டு மொழிய பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு? என்ன நீ ரொம்ப பேசுற? அப்புறம் எனக்கு பொல்லாத கோபம் வரும். உன் கோபம் என்னென்ன பண்ணும்? மரியாதையா காசு கீழவை, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஏய் மண்ணாகட்டி, என்னடா விஷயம்? ஒண்ணும் இல்லைன்னு, இந்த நோட்டு செல்லாதான். வேற கொடுக்கறது இருந்தா இப்படி எல்லாம் கேவலப்படுவனா? இந்த நோட்டு கொடு. எங்கடா அந்த நோட்டு வாங்கின? அது வந்தண்ண வந்து நீங்க தான் சீட்டு இடத்துல கொடுத்தீங்க. சொல்ல உடைச்சிடுவேன். இதாம்மா வாங்கிக்க. செல்லலன்னா நாளைக்கு வா, கொடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? என் காசு இப்ப வேணும், அவ்வளவுதான். பிடிவாதம் பிடிச்சா எப்படி? நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? இதோ பாரு, உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. குறுக்கால பேச நீ யாரு? இந்த ஆளு வாங்குச்சு, இந்த ஆளுக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன பேசுற? பொண்ணு ஜாகிரதையா பேசு. எங்க அண்ணன் யாருன்னு நினைச்ச? யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு கொடுக்க வக்கில்ல, அப்புறம் என்னையா பேச்சு? நான் என்ன பிச்சையா கேக்குறேன்? ஏய், நீ ரொம்ப பேசுற. பொம்பளை ஆச்சான்னு பாக்குறேன். நானும் உன்னை பொம்பளை ஆச்சேன்னு தான் பாக்குறேன். ஆல்ரெடி பொம்பளை. டேய், ஒரு ரூபா குடுறா, நாளைக்கு கொடுக்குறேன். என்ன அண்ணா குடுறா அவ கையில. இந்தாமா. அட குடியா. எந்தாமா? இஸ்கு மீசா ஒரு கோடி எல்லாம் ஆணத்தை வாங்குறிய. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய் பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். டும் 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 டும். உனை மறவாதிருக்க வேண்டும். டும் 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 டும். ஏய், நான் இங்க சாமி கும்பிடுறப்ப யார் கரெக்டா பண்ணது? நான் மட்டும் தான் பண்ணல, அவங்க எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. அப்படியா? அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு. குட்டையை கலக்கிற எருமமான் மாதிரி. அண்ணே அண்ணே குளிச்சது போதும், போலாம் அண்ணே. பசிக்குது அண்ணே, காலம் வந்து ஒண்ணும் சாப்பிடல. கர்ம தீனி தீனி. டீ கடையில போய் நில்லு, வரேன் போ. மறக்காம வந்துருங்க அண்ணே. சரி போட.
குளிக்கிறது கண்ணுக்கு தெரியல? யோ போலன்னா கழுத்தை சீவிடுவியா? சதான் போயா. மேல வந்த நடக்கிறதே வேற. இஸ்கு அடி கழுத, உன்னை என்ன பண்றது? ஏய் ஓடி. ஐயா. இப்படி தாண்டா செய்யணும். என்னால முடியல என்ன, கால இடுப்புலாம் பயங்கரமா வலிக்குது. இந்த வயசுல பஸ்கே எடுக்க முடியலன்னா அப்புறம் எப்படிடா? டேய், முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும். போடானா ஒழுங்கா போடுறா. இடுப்பு வளையுதா பாரு, ராஸ்கல் பாடுவா. டேய், வயிறு என்னமோ பண்ணுது. இப்ப வந்துடுற. ஒழுங்கா வர வரைக்கும் பஸ்கி போடணும், இல்ல போடு ராஸ்கல். என்னடி சொல்ற? ஒரு இழவும் புரியல. நீ ஒரு பைத்தியம், உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இந்த கணத்துல உழுது சாவ பாரு. ஓஹோ, தற்கொலையா? அதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு எதுக்கு? கயிறு சின்னதா இருக்கணும். அப்ப நான் வீட்டுக்கு போய் கட்டி கொண்டு வரேன், இது சின்னதா வெட்டிக்கலாம். என்னடி ஆச்சு? விவரமா சொல்ல, இல்ல நானே தள்ளிடுறேன் பாரு. ஏக்கா, நம்ம மேல உசிரியே வச்சிட்டு இருக்கிறவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையாக்கா? ஆமா, தப்புதான். எங்க வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாசம் கல்யாணம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலயும் நான் உசுரோட இருக்கணுமா? இதுக்கு ஏண்டி உசுர வேணும்? நேரம் வந்துருச்சு, சந்தோஷமா பண்ணிக்க வேண்டியது தானே. என்னக்கா எல்லாத்தையும் நீ இப்படி பேசுற? அவரு என்னையே நினைச்சிட்டு இருக்காரு. அவரை கைவிட்டா அந்த தெய்வம் சும்மா ஓடாது. ஏய், எப்பாவது உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரா? இல்ல. ஆனா என்னடி இது? ஆனா அவனா? பதில் சொல்லடி. அன்னைக்கு நீங்க எல்லாம் பூஜையில கலாட்டா பண்றப்போ என்ன மட்டும் தானே நல்ல பொண்ணுன்னு சொன்னாரு. அன்னைக்கு தாவணி பறந்து போய் விழுந்ததா? ஓ வீட்டுல விழுந்தது? அவரு வீட்டுல தான் போய் விழுந்தது. அன்னைக்கு சினிமாக்கு வந்தாரு, நீ கூப்பிட்டா வந்தாரு, நான் கூப்பிட்டு தானே அவரு வந்தாரு. இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ற? நீ என்ன ஏமாத்து பாக்குற. எங்க வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குற. அடி பாவி, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டியா? மாட்டேன். நீ வேணா வா, நான் அவரையே சொல்றேன். அடி கழுத. நானா? என்னம்மா இது? என் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? யோ பேசாதையா. கள்ளம் கபடம் இல்லாம இருந்த இந்த பொண்ணு வாயிலையும் வயித்துலயும் அடிச்சுக்கிட்டு அழுவுற மாதிரி பண்ணிட்டியா? என்னம்மா சொல்றீங்க? ஏய், ஏடி இப்படி உம்படா மூஞ்சி மாதிரி சும்மா நிக்கிற? சொல்லி தொலைய. ஐயோ, இப்படிலாம் அவனை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெஸ்ட் குடிச்சிட்டு செத்து போயிருப்பேனே. உண்மையா மனசார ஆசை வச்சு எனக்கு ஒன்னால இப்படி ஒரு நிலைமையா? என்னையா சொல்ற? நான் இந்த சின்ன பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி மாதிரி நினைப்பு வந்ததே தவிர வேற எந்த மாதிரியும் தவறா நினைக்கலமா. நீதான் என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சின்ன பொண்ணு, இங்க வாடி. யோ, இத பாத்துக்கையா? ஏண்டி இந்த ஆள் இப்படி அழுமூஞ்சியா இருக்காரு? போய் இந்த ஆள் மேல ஆசை வச்ச? ஆமாக்கா, சரியான உண்மைடா மூஞ்சி. அது சரி, உனக்கு பார்த்த மாப்பிளையும் இப்படிதான் இருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அம்சமா அழுக்கா இருப்பாருக்கா. ஏய், அவ்வளவு அழகான மாப்பிளைய விட்டுட்டு ஏண்டி இந்த குரங்கு மூஞ்சி மேல ஆசைப்படுற? இந்த ஆளு முன்னாலேயே அந்த அழகான மாப்பிளைய கட்டிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும். சரி வா. யோ, அப்ப நாங்க வரோம், சொல்லிட்டு வாடி. அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். ராமகிருஷ்ணா, நீ தப்பிச்சடா.